டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய தேசிய இயக்கம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே நான் இதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போய் பாருங்கள். அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? டிடுமீர், சித்து, டுடுமியான். ஷரியத் ஆன்சர் டுடுமியான். சீதான் சரி. நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார்? சாந்தலர்கள். டிடுமீர், முண்டா, கோல். ஆன்சர் ஏ சாந்தலர்கள். கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? தாதாபாய் நவ்ரோஜ், நீதிபதி கோவிந்த் ரானடே, பிபின் சந்திரபால், ரமேஷ் சந்திரா. ஆன்சர் பிபின் சந்திரபால். சீதான் சரி. வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 ஜூன் 19, 1906 ஜூலை 18, 1907 ஆகஸ்ட் 19, 1905 அக்டோபர் 16. ஆன்சர் டி தான் சரி. 1905 அக்டோபர் 16 வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள். அடுத்து, சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? கோல் கிளர்ச்சி, இண்டிகோ கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, தக்கான கலவரங்கள். ஆன்சர் முண்டா கிளர்ச்சி சி. 1916 ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், திலகர். ஆன்சர் டி திலகர். நீலதர்ப்பண் நாடகம் மூலமாக இண்டிகோ பயிரிடும் விவசாயிகளின் இன்னல்கள் குறித்து ஆங்கிலேயரின் கவனத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? தீனபந்து மித்ரா, ரமேஷ் சந்திரதத், தாதாபாய் நவ்ரோஜ், பிர்சா முண்டா. ஆன்சர் ஏ தான் கரெக்ட். தீனபந்து மித்ரா. அடுத்து, 1757 ஆண்டு ராபர்ட் கிளைவுக்கு டேஷ் என்று அழைக்கப்பட்ட வங்காளத்தின் கடன் வழங்குவோர் நிதி ஆதரவு தந்தனர். ஜகத் சேத்துக்கள், மீர் ஜாபர், காலனி ஆதிக்கம் இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் ஏ ஜகத் சேத்துக்கள். அடுத்து, மன்னர் ஆட்சிக்கும் நிலஸ்வான்தாரர்களுக்கும் எதிரான டேஷ் இயக்கம் 1827 ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. மன்னர் ஆட்சிக்கும் நிலஸ்வான்தாரர்களுக்கும் எதிரான டேஷ் இயக்கம் 1827 ஆண்டு வாக்கில் தொடங்கப்பட்டது. அப்படின்னா கோல் கிளர்ச்சி, வஹாபி கிளர்ச்சி, இண்டிகோ கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி. ஆன்சர் பி வஹாபி கிளர்ச்சி. அடுத்து, சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி டேஷ். கோல் கிளர்ச்சி, வஹாபி கிளர்ச்சி, இண்டிகோ கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி. ஆன்சர் கோல் கிளர்ச்சி ஏ தான் கரெக்ட். அடுத்து, டேஷ் சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது? பீர் சிங், ஹக்வீலர், சோட்டா நாக்பூர் குத்தகை, மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் சி சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் பழங்குடியினர் அல்லாத மக்களை பழங்குடி நிலத்தில் நுழைய தடை விதித்தது. 1854 ஆண்டு வாக்கில் டேஷ் தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடந்தன. 1854 ஆண்டு வாக்கில் டேஷ் தலைமையில் சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடந்தன. அப்படின்னா பீர் சிங், ஹக்வீலர், சித்து, திலகர். ஆன்சர் ஏ பீர் சிங். 1857 ஆண்டின் கிளர்ச்சியில் கிளர்ச்சியாளர்களால் கொல்லப்பட்ட ஆங்கிலேய தளபதி டேஷ். பீர் ஜாபர், ராபர்ட் கிளைவ், ஹக் வீலர். இவர்களில் எவரும் இல்லை. ஆன்சர் ஹக் வீலர் சி தான் சரி. அடுத்து, சோட்டா நாக்பூர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1908, 1885, 1905, 1911. ஆன்சர் 1908. WC
பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு டேஷ். 1908, 1885, 1905, 1911. ஆன்சர் பி 1885. அடுத்து, அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? மோதிலால் நேரு, சைஃபுதீன் கிச்லு, முகமது அலி, ராஜ்குமார் சுக்லா. ஆன்சர் பி தான் சரி, சைஃபுதீன் கிச்லு. இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? பம்பாய், மதராஸ், லக்னோ, நாக்பூர். ஆன்சர் டி நாக்பூர். அடுத்து, விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? 1947 ஆகஸ்ட் 15, 1929 டிசம்பர் 26, 1946 ஜூன் 16, 1947 ஜனவரி 15. விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது 1947 ஆகஸ்ட் 15. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1858, 1911, 1865, 1936. ஆன்சர் 1865. அடுத்து, 1936 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள், மீட்பு நாள், அதாவது டெலிவரன்ஸ் டே, நேரடி நடவடிக்கை நாள், சுதந்திர பெருநாள். ஆன்சர் கோவில் நுழைவு நாள் 1933 ஜனவரி 8 அனுசரிக்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வித்தியாசமான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் நல்லா படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.